அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கன்னி ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பயங்கரமான புத்திசாலியா இருக்காங்க. இவங்கள அவ்வளவு சீக்கிரமா யாராலையும் ஏமாற்ற முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினைச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க அனுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரிங்க, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, தன்னோட தன்மானத்தை மட்டும் இவங்க ஒரு நாளும் விட்டு தர மாட்டாங்க. எனக்கு நேரம் சரியில்லை, எனக்கு காலம் சரியில்லை, இவங்க காலில் போய் விழலாமா, இவங்க கையில் போய் விழலாமா, இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கன்னி ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் நிம்மதி இல்லாம சந்தோஷம் இல்லாம கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல முருகனுடைய அருளால இவங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நம்மளோட கன்னி ராசிக்கார இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறாங்க. கல்வியில முன்னேற்றம் வரப்போகுது. புதிய அறிவு பெரும் வாய்ப்பு இவங்களுக்கு கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு மற்றும் பதவி உயர்வு இவங்களுக்கு கிடைக்கும். கடன் சுமை குறைந்து நிம்மதி கிடைக்கும். மன அழுத்தம் குறைஞ்சு ஆனந்தம் அதிகரிக்கும். ஆரோக்கியம் மேம்பட்டு நோய் குறையும். தாம்பத்திய உறவுல ஒற்றுமை ஏற்படும். அன்பு அதிகரிக்கும். வாக்குல இனிமை ஏற்படும். சமுதாயத்தில் மரியாதை உயரும். வியாபார வளர்ச்சி பெற்று லாபம் அதிகரிக்கும். தடைபட்ட வேலைகள் எளிதில் நிறைவேறும். குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் சிறப்பா இருக்கும். எதிரிகள் விலகி துன்பம் குறையும். செல்வ வளம் சேர்ந்து வாழ்க்கையில நிலைத்தன்மை உண்டாகும். ஆன்மீக உணர்வு அதிகரித்து பக்தி வளர்ச்சி பெறும். அச்சம் குழப்பம் விலகி தைரியம் வரும். குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய நண்பர்கள் நல்லவர்கள் வாழ்க்கையில் வருவாங்க. பயணத்தில் வெற்றி. வெளிநாட்டு செல்லும் வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வரும். நிலம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். திருமண தடை நீங்கி நல்ல பொருத்தம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் நிறைவேற போகுதுங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4 பாதங்க. அஸ்தம் சித்திரை 1, 2 பாதத்துல பிறந்தவங்க நம்மளோட கன்னி ராசியில பிறந்தவங்க. நம்மளோட கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம், இவங்க எல்லாரும் நம்மளோட கன்னிராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னிராசிக்காரங்க எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. தன்னை தாழ்த்திக்கிட்டு தன்னை சூழ்ந்து இருக்கிறவங்கள உயர்த்தக்கூடிய உயர்ந்த எண்ணம் இவங்க கிட்ட இருக்குதுங்க. தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு நெருங்கிய ஒரு வாழ்க்கையில கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி போய் உதவி செய்வாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க மற்றவர்களை செழிப்பாக வச்சிருக்காங்க. ஆனால் அவர்களிடம் கஷ்ட காலத்தில் யாருமே துணி நிற்க மாட்டாங்க. மற்றவர்களுக்காக ஓடுனாலும் அவர்கள் உங்களுக்காக 10% கூட செய்ய மாட்டாங்க. இதுவரை நேரம் சரியில்லாமல் போனாலும் இனி நேரம் சரியாகும். சில மாற்றங்களை செய்தால் வெற்றி நிச்சயம். அதிசார குருபெயர்ச்சி வாழ்க்கையை மாற்றும். கடந்த கால மன அழுத்தம், சோர்வு,
தடைகள் குரு சக்தியால கரையும். இது புதிய பாதையை தொடங்கும். முயற்சியும் குரு சக்தியும் சேர்ந்து அதிர்ஷ்டம், வெற்றி, மன நிம்மதியை தரும். கடந்த 2 வருடங்களாக இருந்த கஷ்டங்கள் சனி மற்றும் குருவின் தடுமாற்றத்தால் ஏற்பட்டவைங்க. முடிவுக்கு வரப்போகுது இந்த பிரச்சனைகள் எல்லாம். 2025 கன்னி ராசியினரின் தலைவிதியை மாற்றும் வருடமாக மாறப்போகுது. இதுவரை நடக்காத நல்ல விஷயங்கள் இனி நடக்கும். அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். மரியாதை உயரும். கனவுகள் நனவாகும். உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் முன் உயர்ந்து காட்டப் போறீங்க. குரு என்றால் செழிப்பு, அதிர்ஷ்டம், பணவரவு, ஆசீர்வாத சக்தி, திருமணம், சந்தோஷம். இந்த முறை குருவின் பயணம் சாதகமா உங்களுக்கு இருக்க போகுது. அதிசார குரு வேகமாக மாற்றங்களை கொடுக்கும். சாதாரண குரு 12 ராசிக்கும் 12 மாதம் எடுத்தாலும் அதிசார குரு பல மடங்கு வேகமாக கொடுப்பாரு. அதிர்ஷ்டம் நகரும். தடைபட்ட காரியங்கள் நடக்கும். குரு கன்னி ராசிக்கு 9ஆம் வீடுங்க. 5ஆம் வீடு 11ஆம் வீட்டில் சக்தி வாய்ந்த பார்வையை கொடுக்கிறாரு. 9ஆம் வீடு அதிர்ஷ்டம், அதிசாரம், தெய்வ அனுகிரகம். 5ஆம் இடம் புத்தி, படிப்பு, காதல், பிள்ளைகள், மனநிம்மதி, சந்தோஷம். 11ஆம் இடம் லாபம், வருமானம், வாய்ப்பு, பண வளர்ச்சி, உயர்வு. இது ஒரு அதிசய பார்வை. அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் வெற்றியும் ஒரே நேரத்தில் வேலை செய்யுங்க. கன்னிராசி ஆண்களுக்கு வேலை, வியாபாரம், பணம், குடும்பம், எதிர்கால பாதை சிறக்கும். பெண்களுக்கு மன அழுத்தம், குடும்பம், திருமணம், உறவுகள், வளர்ச்சி, பண லாபம், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். வேலை செய்பவர்களுக்கு தடைகள் விலகும், மதிப்பு உயரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்தில் இழந்த பணம் திரும்பும். கூடுதல் வருமானம் வரும். குடும்பத்தில் அமைதி திரும்பும். பெண்களுக்கு மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். கவலைகள் நீங்கும். குடும்ப உறவுகள் மேம்படும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல துணை கிடைக்கும். குழந்தை வரம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்கும். கூலி வேலை செய்பவர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். சம்பளம் உயரும். அரசாங்க ஊழியர்களுக்கு மதிப்பும் உயர்வும் கிடைக்கும். தனியார் துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு வாக்குவன்மையால் வளம் காணலாம். எதிரிகள் ஓடி ஒளிவாங்க. மாணவர்களுக்கு தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும். நல்ல வழிகாட்டுதல் அமையும். மன அழுத்தம் குறையும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். தினசரி குருவின் பலனை அனுபவிக்க சூரிய உதயத்தின் போது சிவனை நினைத்து ஜபம் செய்யுங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான், பிள்ளையார்பட்டி விநாயகர், சிவன் கோயில்களில் வழிபாடு செய்யுங்க. ஞாயிற்றுக்கிழமை சிவபூஜை செய்யுங்க. ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. வடக்கு கிழக்கு திசைகள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசையா உங்களுக்கு இருக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 7, 9. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீலம், பச்சை நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. இதுவரை பட்ட துன்பங்கள், தடைகள் குருவின் பார்வையால் சீராக போகுது. முயற்சிகள் வலுவடைய போகுது. வாழ்க்கையில ஒளி திரும்ப போகுது. சூரியன், குரு, சிவன் ஆகியோரின் சக்தியால வாழ்க்கை புதிய பாதைக்கு திரும்ப போகுது. பணம், புகழ், திருமணம், குடும்ப அமைதி, நண்பர்கள் அனைத்தையும் மீட்டெடுக்க போறீங்க. கடந்த கால கஷ்டங்கள் முடிந்து நம்பிக்கை பிறக்க போகுது. வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயமாக தொடங்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க.
உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ராசி மண்டலத்துல கன்னி ராசி 6வது ராசியா இருக்குதுங்க. கன்னி ராசியின் அதிபதி புதன் பகவானுங்க. உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கன்னி ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம், கடகம், மகரம் இவங்க எல்லாரும் நம்மளுடைய கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. கன்னி ராசிக்காரர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதையே விரும்புவாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க, ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க. நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல, அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. உழைப்பினை உலகத்திற்கு பறைசாற்றும் எண்ணம் உடைய கன்னி ராசிக்கார அன்பர்களே, உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுது. நீங்கள் பதற்றத்தை குறைத்து கொள்றது நல்லது. இந்த மாதம் வீண் பிரச்சனையால் மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். தன பாக்கியாதிபதி சுக்கிரன் தனஸ்தானத்தில் இருக்காரு. பயணங்களில் இருந்து வந்த தடங்கள் நீங்க போகுது. 6ஆம் இடத்தில் சனி இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடைகள் ஏற்படலாம். வழக்குகள் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை அவசியம். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் அலங்கரிக்கிறார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவதில் இருந்த தடை தாமதம் நீங்கும். போட்டிகளை சமாளிக்கும் திறமை உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிசுமை ஏற்படும். சக ஊழியர்கள் மேலதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு மாறும். குடும்பாதிபதி சுக்கிரன் ஆட்சி வீட்டில் இருக்கிறார். குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனைகள் நீங்கும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் உங்களுடைய பாசம் அதிகரிக்க போகுது. கலைத்துறையினர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளி உலகத்திற்கு வெளிக்காட்டக்கூடிய மாதமா இந்த மாதம் இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளிடம் ஈடுபடுவது நல்லது. அரசியல் துறையினர்களுக்கு வேலையாக முக்கிய நபர்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயல போறீங்க. மீன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்யவும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். கவனமாக படிப்பது உங்களுக்கும் நல்லது, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க.
மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய கன்னி ராசிக்காரங்க பயம் அறியாதவங்க, பாசத்துக்கு அடிமையானவங்க, தன்னை சார்ந்தவர்களின் நலனுக்காக எதையும் செய்ய தயங்காதவங்க, கடமை, ஒழுங்கு, நம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளமா இவங்க இருப்பாங்க. கடந்த சில வருடங்களாக கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் விடாமுயற்சியுடன் இவங்க இருக்காங்க. 200 ஆண்டுகளுக்கு பிறகு உருவாகும் சூரியன் மற்றும் குருவின் கேந்திர திருஷ்டி யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய துவக்கத்தை தரப்போகுது. இது பணம், புகழ், மன அமைதி ஆகியவற்றை தரும். நவ கிரகங்களின் தலைவரான சூரிய பகவான் 5ஆம் பாவத்தில் ஒளிர்கிறார். குரு 9ஆம் பாவத்தின் பாக்கியம், தெய்வ அனுகிரகம், வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவற்றை உங்களுக்கு தரப்போறார். உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. தொழில் செய்பவர்கள், உத்தியோகத்தில் இருப்பவர்கள், கூலி வேலை செய்பவர்கள் என யாராக இருந்தாலும் இந்த யோகம் பெரும் முன்னேற்றத்தை கொடுக்க போகுது. அரசாங்கத்திலோ அல்லது தனியார் நிறுவனத்திலோ வேலை செய்பவர்களுக்கு வேலை விரைவாக நகரும். மேல் அதிகாரிகளின் நம்பிக்கை கிடைக்கும். விவசாயிகள், பண்ணை விவசாயிகளுக்கு நல்ல நன்மைகள் நடக்க போகுது. சொத்து சேர்க்கை, பொன்பொருள் சேர்க்கை, வண்டி வாகன யோகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சற்று ஏற்ற இறக்கமான பலன்களை நீங்க பெற போறீங்க. கூட்டு தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை விட குறைவாக லாபம் கிடைக்கும். எதற்கண்டும் நீங்க அச்சப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் தோன்றினாலும் பெரிய கெடுதிகள் ஏற்படாதுங்க. எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாதபடி சுகவாழ்வு, சொகுசு வாழ்வுல பாதிப்பு உண்டாகும். உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்கும். உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொருளாதார நிலையில சில இடையூறுகள் உண்டாகும். ஆசையும் அசையா சொத்துக்களால சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டு நீங்கும். வீடு, மனை, வண்டி வாகனங்களால் சுப செலவுகள் ஏற்படும். அடிக்கடி தூர பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். எதற்கண்டு நீங்க அச்சப்பட வேண்டாம். உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க. உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் தொடர்ச்சியா நடக்குங்க. உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைபட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல தங்கு தடையின்றி நடக்குங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம், கவலை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. அடுத்ததாக நம்முடைய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 1, 2ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. சற்று அலைச்சல்கள், நெருக்கடிகள் உண்டாகலாம். சுபகாரியங்களுக்கான முயற்சிகள்ல தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும். தொழில், பொருளாதார ரீதியான மேன்மை, குடும்பத்துல திருமண சுபகாரியங்கள் கைகூடும் வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். புத்திர பாக்கியம் நிச்சயமா கிடைக்கும். உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்கும். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போயிரும். கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க.
உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல நல்ல காரியங்கள் எல்லாமே நடக்குங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்க என்னதான் உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க. தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும். ஆமாங்க, கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும், எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது. 100ல் ஒரு 10% பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.